இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சிபியு என்ன பண்ணும்? சீக்வன்சஸ் அண்ட் எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன். சிபியு இல்லாம மெமரி இருக்கு, ஐஓ இருக்கு. இது எல்லாமே தனித்தனியா இருந்தது ஓல்டன் கம்ப்யூட்டர்ஸ்ல. இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரே சிங்கிள் சிப்பா இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் தனித்தனி பெரிய பெரிய யூனிட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மினி கம்ப்யூட்டர்ஸ்னு வந்தது. ஸோ அதுல கொஞ்சம் ஸ்பேஸ் குறைச்சு நம்ம ஃபியூ பிசிபிஸ்குள்ள இது எல்லாத்தையும் அடக்கணும். இப்போ இதை வந்துட்டு சிங்கிள் சிப்ல கொண்டு வந்துட்டோம். அதுதான் நம்மளோட மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு சிங்கிள் சிப்ல இருக்கிறது தான் நம்ம மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் CPU on a chip is made more powerful. ஏன் இது எப்படி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, இட்ஸ் ஃபாஸ்டர் parallel execution possible, fast execution of complex instructions. அப்புறம் கேட்சி இஸ் ஆடட். கேட்சின்றதுலாம் வந்துட்டு ஒரு கலோக்கியலா நம்ம பேசுறது. அது வந்து மோஸ்டா புக்ஸ்ல இருக்கு. அது நம்ம டிஸ்கஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நிறைய சிபியூவை ஒரு சிப்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் மைக்ரோ ப்ராசஸர். அண்ட் இந்த இன்டெல் தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ண ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 4000ல ஆரம்பிக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸரை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸரும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன? மைக்ரோ ப்ராசஸர் ஓகே நமக்கு புரியுது. அப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன்ஸ்க்கு இன்னும் ஃபாஸ்டா வேணும், நமக்கு ப்ராசஸர்ஸ் இன்னும் ஃபாஸ்டா வேணும் அப்படின்னு சொல்லும்போது மொத்த சிஸ்டமே ஒரு சிப்ல கொண்டு வந்தோம், இன்க்ளூடிங் மெமரி. ஸோ சிபியூ கம்பைன்ட் வித் மெமரி அண்ட் ஐஓ ஆன் சேம் சிப். அப்படி கொண்டு வந்தது தான் மைக்ரோ கண்ட்ரோலர். அப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் மாதிரி, ஆனால் ரொம்ப சின்ன லெவல்ல ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்காகன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இந்த டிஃப்ரென்ஸ்ல இருந்து கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோ ப்ராசஸர் இப்போதான் சொல்லுவோம் இல்லையா, சிபியூன்னு சிப். இங்க வந்து சிபியூ மெமரி இன்புட் அவுட்புட்னு சிப். அண்ட் இது வந்து யூஸ் பண்றது மோஸ்டா பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்றோம். இங்க வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்றோம். அப்ப பிசிஸ்க்கும் எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எம்பெடட் சிஸ்டம்ன்றது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்றது. எக்ஸ்டர்னல் பஸ் தேவை இங்க நமக்கு, ரேம் அண்ட் ராம இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு. இங்க எல்லாமே உள்ளுக்குள்ள மைக்ரோ கண்ட்ரோலர்ல உள்ளுக்குள்ள இருக்கும். அண்ட் மாடல், என்ன மாடல் யூஸ் பண்ணிருக்காங்க ஆர்கிடெக்சர்ல அப்படின்றது இருக்கு. அண்ட் திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ். திஸ் இஸ் இன்எக்ஸ்பென்சிவ், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. லார்ஜ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவை, இங்க ஃபியூவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ப்ராசஸ். இங்க பவர் கன்சம்ஷன் ஹையா தான் இருக்கும், பிகாஸ் எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கு. இங்க பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஏன்னா ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் இது திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ வாஷிங் மிஷின்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு செட்டாப் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் தான், மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இப்போ பவர் டிவைசஸை ரன் பண்ண முடியாது. இங்க வந்துட்டு ரன் ஆன் ஸ்டோர்ட் பவர் டிவைசஸ். No power saving mode. இங்க offers power saving mode. Has small number of registers. So more operations are memory based. Registers, inbuilt registers கம்மி, அதனால எக்ஸ்டர்னல் மெமரி ஜாஸ்தியாக தேவைப்படும். இங்க வந்து நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் மெமரி தேவையில்லை, மெமரியே ஃபுல்லா இன்டகிரேட் ஆயிருக்கு. No RAM, ROM, IO units and other peripherals on chip. இங்க எல்லாமே ஒரே சிங்கிள் சிப் இருக்கு, ஆல்ரெடி சொல்லிட்டோம். ரன் அட் வெரி ஹை ஸ்பீட். இங்க வந்துட்டு அவ்வளோ ஹை ஸ்பீட் கிடையாது, பட் 200 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது, ஆர் மோர் டிபெண்டிங் ஆன் ஆர்கிடெக்சர்.
அண்ட் இங்க ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன்ஸ் தான். இங்க ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். ஸோ கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். கால்குலேட்டர்ஸ், கேமிங் மிஷின், இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இல்லையா? கால்குலேட்டர்ஸ்னா சாதாரண கால்குலேட்டர்ஸ் கிடையாது, பெரிய சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸ், கேமிங் மிஷின், காம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ், ஸோ இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ், டிராஃபிக் லைட் மேனேஜ்மெண்ட், மிலிட்ரி டிஃபென்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லலாம். வேற நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ், வாஷிங் மிஷின்ஸ், MP3 பிளேயர், வாட்சஸ், செக்யூரிட்டி அலாம் சிஸ்டம், இதெல்லாம் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கணும் 8085லையும் 8086லையும். அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட், ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மைக்ரோப்ராசஸர், இதெல்லாம் டைப்ஸ். அப்புறம் டிஎஸ்பி, டிஜிட்டல் சிக்னல் மைக்ரோப்ராசஸர், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லணும். ஸோ டிஎஸ்பி இது எல்லாமே மைக்ரோ ப்ராசஸரில் வருது. வேற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் 8-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். இது சிம்பிள், ஆர்கிடெக்சரும் சிம்பிள், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டும் சிம்பிள், டைப்ஸும் சிம்பிள். என்ன எம்பெடட் சிஸ்டம் வேணுமோ அந்த எம்பெடட் சிஸ்டம்க்கு தேவையான ப்ரோக்ராமை பண்ணி பர்ன் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். எக்ஸ்டர்னல் மெமரி மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ எம்பெடட் மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் பிக் கண்ட்ரோலர்ஸ் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ப்ரோக்ராமபிள் இன்டகிரேட்டட் சர்க்யூட். இப்போ ஓரளவுக்கு நமக்கு நார்மல் டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, கம்பேரிசனு எல்லாமே தெரியும். ஸோ எல்லாமே தனித்தனி யூனிட்டாக இருக்கும்போது பெரிய டிஜிட்டல் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் ஒரு சிப்பில் ஆர் ஃபியூ சிப்பில் கொண்டு வரும்போது மைக்ரோ கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் சிபியூவை ஒரே சிப்பில் கொண்டு வந்தது மைக்ரோ ப்ராசஸர், மெமரி, மைக்ரோ ப்ராசஸர் ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரோல் யூனிட் எல்லாத்தையும் ஒரே சிப்பில் கொண்டு வந்தது மைக்ரோ கண்ட்ரோலர். டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ், பேசிக்காக இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் பஸ். ஆல்ரெடி அதை இந்த டயக்ராம்லேயே சொல்லிட்டேன். அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ். ஸோ அட்ரஸ் பஸ் என்ன பண்ணும்? Group of lines that are used to send a memory address or a device address from microprocessor unit to memory or peripheral. Peripheral னு சொல்லும்போது IO devices இதெல்லாம் peripheral சொல்லலாம். இல்லை external memories-ஐயும் peripheral னு சொல்லலாம். So from microprocessor to the memory or peripheral. Unidirectional, always goes out of microprocessor, அதெல்லாம் பார்த்துட்டோம். Addressing capacity of microprocessor வந்து 2 power n, where n is the number of address lines available in microprocessor. So 8 address lines இருக்கு அப்படின்னா addressing capacity வந்து 2 power 8. Data bus, a group of lines used to transfer data between microprocessing unit and peripherals or memory. இது bidirectional. இங்கிருந்து இங்கேயும் வரலாம், இங்கிருந்து இங்கேயும் போகலாம். இது என்னன்னா width of data bus equal to bit capacity of microprocessor. So 8-bit microprocessor அப்படின்னு சொல்லும்போது parallel 8-bit டேட்டாவை ஹேண்டில் பண்ணதுன்னு அர்த்தம். அதுதான் width of data busன்னு சொல்லுவோம். இப்போ 16-bit microprocessor அப்படின்னு சொல்லும்போது 16 bits parallel ஹேண்டில் பண்ணுது. Control bus, single line that is generated by microprocessor to provide timing of various operations. எதுக்கு டைமிங்லாம் ப்ரொவைட் பண்ணணும்? அப்பதான்
சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எடுத்துக்கிட்டா டைமிங் வந்து எல்லா ஆப்ஷன்ஸ்க்கும் இருக்குது. அது எதுக்காக டைமிங் அப்படின்னு சொன்னா நம்ம ப்ராப்பர் கோஆர்டினேஷன்ல ஆக்டிவிட்டீஸை பண்றது தான். இப்போ சாப்பிடணும் அப்படின்றதான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னா நான் சாப்பாட்டை கையில எடுக்கிறதுக்கும் வாயை ஓப்பன் பண்றதுக்கும் எனக்கு சிங்க்ரனைஸ் ஆகணும். இல்லைன்னு சொன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்காது. அதே வேலையை தான் கண்ட்ரோல் பஸ் வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட்குள்ள பார்க்க போகுது. எல்லா ஆக்டிவிட்டீஸையும் சிங்க்ரனைஸ் பண்றதுக்கு தேவையான டைமிங்கை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மைக்ரோ ப்ராசஸரோட கெப்பாசிட்டி வந்து 4 பிட் கெப்பாசிட்டி தான். இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். எனி இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேஸ் 2 பார்ட்ஸ், ஆப்கோட் அண்ட் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஆப்கோடுன்றது ஆப்ரேஷன் டு பி பர்ஃபார்ம்டு, ஆப்ரண்ட்ன்றது டேட்டா டு பி ஆப்ரேட்டட் ஆன். ஆப்ரண்ட் கேன் பி 8 or 16 பிட் அட்ரஸ் ஆர் ரெஜிஸ்டர் ஆர் இம்ப்ளிசிட், எல்லாமே ஒன்று தான். மெத்தட் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் திஸ் ஆப்ரண்ட் தான் அட்ரஸிங் மோடு சொல்கிறோம். அது ஒரு தனி டாபிக். டைரக்ட் அட்ரஸிங் மோடு இருக்கு, இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு இருக்கு. ஸோ அது ஒரு தனி இது. அவ்வளோவா மைக்ரோ ப்ராசஸர்ல இதெல்லாம் கேட்கறது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் கேட்கல, ஒரு சில அட்வான்ஸ்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ அது கடந்து வந்த பாதைன்னு சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ அது ஆரம்பித்தது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் லெவல், ஒரு 4 பிட் வேர்ட் லென்த். அதாவது நம்ம எல்கேஜி படிக்கும்போது ஏபிசிடி படிக்க கற்றுக்கிட்டு நம்ம இன்னைக்கு அடல்ட்டாக இருக்கும்போது ஒரு ஸ்டோரி எழுதுறதோ இல்லை ஒரு போயம் எழுதுறதோ இல்லை ஒரு எஸ்ஸே எழுதுறதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நடுவில் நம்ம ஒரு ஸ்டேஜாக தான் தாண்டி வந்திருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். இது மைக்ரோ ப்ராசஸர்ன்றதே வந்து ஒரு குழந்தை வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிற மாதிரி தான். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு அடல்ட்னு எடுத்துட்டா, மைக்ரோ ப்ராசஸர்ன்றது ஒரு குழந்தை மாதிரி. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணணும், போயிட்டு மெமரியில் போய் டேட்டாவை எடுக்கணும், இல்லை மெமரியில் போய் டேட்டாவை வைக்கணும், இல்லை ஆட் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு குழந்தை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மைக்ரோ ப்ராசஸரோட இன்டர்னல் ஆப்ரேஷன். அப்போ இதெல்லாம் வந்து மைக்ரோ ப்ராசஸர்ன்றது இப்போ தேவையில்லையா அப்படின்னா கண்டிப்பாக வேணும். எவ்வளோதான் நம்ம அட்வான்ஸ்டு லெவலுக்கு போனாலும், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ட்டுலாம் நம்ம அட்வான்ஸ்டு லெவலுக்கு போனாலும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு மைக்ரோ ப்ராசஸர் போதும். இன்னைக்குமே 8085 மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸோ இல்லை நமக்கு கம்மியான ஆப்ரேஷன்ஸோ தேவைப்படுது. அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் இன்னும் அதை விட கம்மி தான் இல்லையா? இப்போ மைக்ரோ ப்ராசஸரை விட மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து கம்மி, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேஷன் மட்டுமே பண்ணும். ஆனால் அதுவும் நம்மளுக்கு தேவைதான். அப்போ எல்லா லெவல்லையும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் இருக்கு. சிம்பிளஸ்ட் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் லெவலுக்கும் அப்ளிகேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கிறதுனால இன்னமும் நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலரோட மவுசு குறையில, மைக்ரோ ப்ராசஸரோட மவுசு குறையில. அதே டைம்ல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் அதுதான் இந்த ஹிஸ்ட்ரியில உங்களுக்கு வரும். ஸோ 8080 வந்துட்டு ஒரு பேசிக் மைக்ரோ கண்ட்ரோலர், 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 8080. இப்போ நம்ம படிக்கிற இந்த 8085 இருக்கட்டும், இல்லை 8086 இருக்கட்டும், இதுல இருந்து வந்தது தான். அண்ட் 8085 வந்துட்டு ஒரு மிடில்னு சொல்லலாம். இதை படிச்சா இதையும் தெரிஞ்சுக்கலாம், இதையும் தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நமக்கு என்னதான் எவ்வளோ அட்வான்ஸ்டான ப்ராசஸர்ஸ் வந்தாலும் 8085 நமக்கு படிக்க சொல்லி கொடுக்குறாங்க. பேசிக் ஸோ நம்ம இன்னமும் 8085 படிக்கிறோம்னா அதான் ரீசன். அதை படிச்சுக்கிட்டா நம்மளால 8080 புரிஞ்சுக்க முடியும். 8086 இல்லை இப்போ இருக்கிற அட்வான்ஸ்ட் 8386 டெஸ்க்டாப்ல இருக்கிறதெல்லாம் 8386, 8586 அந்த மாதிரி 86ல முடிகிற சீரீஸ் வந்துருச்சு. 286, 386, 486, 586 அந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் பென்டிஎம் ப்ராசஸர் வந்துருச்சு. பென்டிஎம் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்புறம் ஜெட் ப்ராசஸரும் வந்துருச்சு.
அப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ராசஸர் வந்துருச்சு இப்போ. இருந்தாலுமே 8085 நம்ம படிக்கிறோம்னு சொன்னா ரொம்ப பேசிக்கான அந்த மைக்ரோ ப்ராசஸரை படிச்சுட்டோம்னு சொன்னா நம்மளால அட்வான்ஸ் லெவல் மைக்ரோ ப்ராசஸரை புரிஞ்சுக்க முடியுன்றதுனால தான் இன்னும் 8085 நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆல் IBM பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் 8088 microprocessor as CPU. Another version அது. Virtual memory concept was first introduced in 8286 microprocessor. Virtual memory என்றது RAM. And 8088 microprocessor வந்துட்டு external 8-bit data path and all internal operations are of 16-bit. ஸோ டேட்டா பாத் வந்து 8-bit ஆகும், உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் வந்து 16-bit. இன்னொன்று நம்ம மைக்ரோ ப்ராசஸர்ல எல்லா ஆப்ரேஷன்ஸும் ஆர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் யூசர் கொடுக்குற மாதிரி தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. யூசர் இன்வால்வ் ஆகாத இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸும் இருக்கு. அது உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை டெம்பரவரி ஸ்டோரேஜா இருக்கட்டும், ஒரு கேரியர் ஸ்டோர் பண்றது, அதுக்கப்புறமா அந்த கேரியர் ரிட்ரீவ் பண்றது, இந்த மாதிரி சில இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸும் எல்லா மைக்ரோ ப்ராசஸர்லயும் நடக்கும். எல்லாமே அப்ப யூசர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் பிரைமர்லி 4 ஆப்ரேஷன்ஸ் தான் எல்லா மைக்ரோ ப்ராசஸரும் கேரி அவுட் பண்ணும். என்னன்னு சொன்னா மெமரி ரீட் ரைட்டு, இன்புட் அவுட்புட் ரீட் ரைட், இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் தான் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் ஈச் ஆப்ரேஷன் இட் ஜென்ரேட்ஸ் அப்ரோப்ரியேட் கண்ட்ரோல் சிக்னல். ஒரு மைக்ரோ ப்ராசஸரும் கரெக்டான கண்ட்ரோல் சிக்னலை ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஜென்ரேட் பண்ணிடும். டைரக்டா நம்ம 8085 ஆர்கிடெக்சர் அண்ட் சிக்னல் டிஸ்கிரிப்ஷனுக்கு போயிடலாம்.